அப்பாடே என்னடா அது காரு எப்படியும் ஒரு 3 கோடி ரூபா வரும் இல்லைங்க இறப்பு. ஒரு 50 கிலோமீட்டரில் ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நாக்பூரில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கோம். ஸோ வந்து ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக நம்மளோட ஜாயின் ஆன ப்ரோ. சேவ் ஹேர் ஒன்று ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்தார். ஸோ நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா வந்து தயாராக இருக்கானுங்க. நீ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிருக்கானுங்க. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் பங்கில் படுத்திருந்தாங்க. அது எப்படின்னா வந்து வாழ்க்கை எல்லாத்தையுமே கஷ்டமா கொண்டு போகும்ல, ஒரு சில நேரத்தில் நமக்கு வந்து கை தூக்கிடும். அதே மாதிரி தாங்க இறப்பு. ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா டிராவல் பண்ணிட்டு இருக்காருங்க. வெறித்தனமா வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ வேலை ரிசைன் பண்ண அதெல்லாம் சொல்லக்கூடாது. வேலை ரிசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிராவல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அதெல்லாம் அல்டிமேட் ப்ரோ. எப்படி ப்ரோ கொஞ்சம் வாங்க ப்ரோ, இல்லை வாங்க ப்ரோ. வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்க டிராவல் காண்டி? ஆமா, ஏன்னா டிராவல் வந்துட்டு நிறைய கற்றுக் கொடுப்போம். ஃபியூச்சர் வந்துட்டு பார்த்தோம்னா ஃபியூச்சர்ன்றது ஒன்று திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா லைஃப் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆனோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா பணம் காசு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் வந்துட்டு டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜ் இருக்கு. 40 ஏஜ் 45 ஏஜ்ல தான் நம்மளால டிராவல் பண்ண முடியும் பைக். அதனால வந்துட்டு நான் இந்த டிசிஷன் பார்த்தீங்களா யாருக்கு வேற மாதிரி இருக்குல்லங்க. ஸோ இப்போ வந்து நாக்பூர் டு ஒரு 200 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இடையில பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ விளையாட கண்டினியூ பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐஆர்எஃப் இந்த வாட்டி வெறித்தரமாக வருங்க பிளாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து அந்த மாதிரி இருக்கு போகுது இந்த சீரிஸ். ஸோ வந்து போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவா ப்ரோ? ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள பூந்து விளையாட போகிறோம். இன்னைக்கு வாங்க ஐஆர்எஃப் மோட்டோ விளையாட கண்டினியூ பண்ணலாம். ஐஆர்எஃப் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோங்க. எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து சகார்னு ஒரு பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போகிறோம். இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா 397 காமிச்சிச்சு. ஸோ டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து வந்தோங்க. அங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரில அங்கே சுற்றி பார்க்குறதுக்கான இடம். ஸோ மோட்டோவில் கரெக்டாக இருக்கா செட்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஓகே தான் ப்ரோ, ஓகே தான் ஏர்ஃபு கரெக்டாக செட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 365 கிலோமீட்டருங்க. இப்போ என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 கிலோமீட்டர் காட்டுதுங்க ஐஆர்எஃப். இப்போ இன்னும் காலிலேருந்து சாப்பிடல. நேற்று பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் தாங்க ஐஆர்எஃப் தங்கியிருந்தோம். அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பழகி போயிருங்க. அதெல்லாம் வந்து வரி பண்ணுறதுக்கான வேலை எதுவுமே கிடையாது. சோம்பேறியே பட மாட்டாங்க ஐஆர்எஃப். நம்ம பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். லடாக் அப்பா பேரை கேட்டோன்னு யோசிப்போம். ஒட்டம்பனா அப்படியே புல் அரிக்குதுங்க. பைக் வாங்குவானுங்கல்ல, இப்போ யாராக இருந்தாலும் சரி ஒரு பைக் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து லடாக் போகணும் தாங்க முதல்ல தோணும். ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வால்பாறை அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லடாக் போயே ஆகண்டா அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அது தோணும். அது மென்ஸும் சரிங்க, பசங்கனாலே வந்து அந்த எமோஷனல் இருக்க தான் செய்யும். லடாக் அப்படின்றது ஒரு எமோஷனல் மாதிரி ஆகி அது வந்து உள்ளே என்னடா அது குறுக்க கம்பு போட்டு மறைச்சு வைக்கிறீங்க. ஆனால் ஹிந்திக்காரங்க தொல்லை தாங்க முடியலைங்க ஐஆர்எஃப். உண்மையாமே ஓப்பனாக சொல்ல போனா பாட்டுக்கு ஓட்டக்கூடாது ப்ரோ, எங்களை பார்த்து ஓட்டணும். இவன் வேற ரொம்ப படுத்துறாங்க. மகாராஷ்டிராக்குள்ள அந்த பார்டர்ல தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான டிராஃபிக். நம்ம தமிழ்நாடே பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க டிராஃபிக்குள்ள. இப்படிலாம் என்னமோ நான் தான் வேலைக்கு போகிறேங்கிற மாதிரி ஹிந்திக்காரங்கலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வேலையை காமிக்கிறானுங்க. சைக்கிள் எடுத்துக்கிறானுங்க, இதை எடுத்துக்கிறானுங்க, ஷேர் ஆட்டோ எடுத்துக்கிறானுங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேலையை காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுதுங்க. அது என்ன சொல்கிறது. ஓகேங்க இறப்பு சுற்றி நாங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி சுற்றி பார்த்துட்டோம் ஃபுல்லாக. பட் அந்த பிளாக் வருமா என்னன்றது சந்தேகம் தான். ஏன்னா நாங்கள் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று மைக்கு ப்ராப்ளம் ஆயிடுது. ரேஞ்சும் ஒரு வெறித்தனமாக இருக்கு பாருங்க. எப்பா இங்கே பாருங்க ஐஆர்எஃப் அல்டிமேட்டாக இருக்குங்க. எப்பாடே என்னடா அது காரு எப்படியும் ஒரு 3 கோடி ரூபா வரும் இல்லைங்க ஐஆர்எஃப். ரேஞ்ச் ரோவர் ஆஹா சூப்பராக இருக்குங்க. போகுது நம்பரை பாருங்க 09999. பெஸ்பா 2 வருஷம் இப்போ காலி பண்ண போகிறாங்க. ஜோடியா அங்கிட்டு போய் பேசுங்கடா, கட்டு பேத்துறானுங்க ஜோடியா வந்துக்கிட்டு. ஓ விரட்டி வந்து இது பண்ணுறீங்களா? சைடு போட்டு வேற வந்து இது பண்ணுறீங்க. டென்ஷன் ஆகுதுங்க ஐஆர்எஃப்.
உண்மையாலுமே அப்படியே ஜோடியாக வந்து அப்படியே வந்து என்னமோ தெரியல ப்ரோ. ஆனால் ரொம்ப ரேசர் மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க. யாரா அது ஒரு பயமுறுத்திட்டு போனுங்க. பயமுறுத்துறன்ட்டு பேக் நம்மள்கிட்ட வந்து கீழே வந்துருச்சுன்னா அதாங்க லைட்டா ஏதாவது பண்ணணுங்க. மைண்ட் பார்த்தீங்கன்னா அப்செட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஏதாவது பண்ணணும்னு தோணுது. பட் என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. அதர் ஸ்டேட்ல வந்தோம்னா அமைதியாக தான் போகணும். நம்ம ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். இந்த மாதிரிலாம் பிரேக் வந்து இன்னமும் வந்து காலு தாங்க. இன்னும் வந்து அவங்களுக்குலாம் வந்து காலு தான். லேடிஸே ராணுவ படங்க, சும்மா இல்லை அது மாதிரி தாங்க ஐஆர்எஃப். பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத்லாம் நிறைய இடம் சுற்றி பார்த்தோங்க. சொல்ல வந்து வார்த்தையில் பயங்கரமாக இருந்துச்சு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத் டு நாக்பூர் வந்தோம். நாக்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாக்பூர் ரோட்லாம் போயிட்டு இருக்கோம். என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லைங்க சுற்றி பார்க்க, ஒரு ஜூ மட்டும்தான் இருந்துச்சு. ஜூவில் என்னத்தை போய் பார்த்துட்டு புலி இருக்கும், புலியெல்லாம் நம்ம வந்து புலி சிறுத்தெல்லாம் வந்து வால்பாறை படம் போய் வந்து பார்த்தாச்சு. அதனால எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ஒரு இன்ட்ரெஸ்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து இது இல்லை. நாக்பூரில் சுற்றி பார்க்குறதுக்கு எதுவுமே அவ்வளோவா வந்து பிடிக்கவில்லை. அதனால தாங்க ஐஆர்எஃப். இந்த கேள்வி வேற ஐயோ படுத்துற பாடு தாங்க முடியலையே. சைடு போட்டு வந்துக்கிட்டு அந்த வெஸ்பா ஸ்கூட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப படுத்துதுங்க. என்னங்க பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் அதர் ஸ்டேட்ல. எனக்கு பாருங்க வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்டுட்டு போங்க. அது பாட்டுக்கு வந்து குறுக்க இருக்க வந்து எதுவும் இது பண்ணிடாமாங்க. அது வேற ஒரு பயமா இருக்கு மைண்டுக்குள்ள. பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பெயிண்ட்டை போட்டு வச்சிருக்கானுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பெயிண்ட் தாங்க. எல்லா இடத்தையும் சேவ் பெயிண்ட் தான் அடிச்சு வச்சிருக்கானுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன இப்போ 360 4 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோமா. இங்கே பாருங்க, சொல்ல இல்லை. சடன் பிரேக் வந்து 1000 வாட்டி. என்ன காலை இது ஷூவை யூஸ் பண்ணல, ஷூவை யூஸ் பண்ணாமல் போயிட்டு இருக்கு. பயங்கரமாக இருக்குங்க. ஷூ யூஸ் பண்ணல, வெஸ்பா ஸ்கூட்டியே தான் சொன்னேன். நான் ஓட்டுறால சொல்லலாங்க ஐஆர்எஃப், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சின்ன பசங்கெல்லாம் வீடியோ பார்ப்பீங்க, அதனால வந்து நான் 18+ எல்லாம் பேச மாட்டேன். அவ்வளோதாங்க, வேற எதுவும் இல்லை. அங்கே பாருங்க, முறுக்குறத பாருங்க. எப்பா ஓட்டு. அடுத்து ஒரு வெஸ்பாங்க. எப்போ அந்த என்ன பண்றது, வெஸ்பா ஸ்கூட்டிக்காரங்க வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. போங்க, அங்கிட்ட ஒரு பொண்ணு, இங்கிட்ட ஒரு பையன், எல்லாம் என்னைய கடுப்பேற்றவே வந்துகிட்டு இருக்கீங்க. போங்க. ஆஹா 120ல போவார் போல வெஸ்பால. தெரியலங்க எத்தனையில போறாருன்னு. சரி ஏதோ போயிட்டு போறாரு, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வருவோம் ஏறப்பு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து சகாரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து எடுத்திருக்காங்க. நிறைய மூவிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி மூவிஸ், இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஹிந்தி தெலுங்கு அந்த மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எடுத்திருக்காங்க. ஓகே ஏறப்பு, இந்த பிளாக் வந்து நான் போர் அடிக்காமல் கொண்டு போனோம் அப்படின்றனால இந்த மோட்டர் பிளாகும் வரும். இடையிலே பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த பிளேஸ் போகிறோம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா ஏறப்பு, இப்போ வந்து அடுத்து எந்த பிளேஸ் போகிறோம், இங்கே என்ன பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஏறப்பு. நர்சாபூர் போகிற ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வியூ வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நின்றுட்டு இருந்தோம். ஸோ இதை பார்க்கவே பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்துட்டோங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து டேஞ்சரஸுங்க. ஏன்னா நான் வந்து அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் வந்து ஏறி போயிட்டேங்க அந்த பக்கெட்டு. பட் எனக்கு இப்போ தான் வந்து தெரியுது வந்து அசால்ட்டாக பண்ணக்கூடிய வேலை கிடையாது அப்படின்றது. சுற்றி பாருங்கள், தண்ணி வந்து பார்க்க தாங்க அப்படியே நார்மலாக மெதுவாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். தவறி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா வந்து எவ்வளோ ஆழம் கூட வந்து ஓகே, ஏதாவது நீச்சல் அடிச்சு வந்தலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக போயிட்டு இருக்குங்க. எதுலையாவது போய் பாறையில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து முட்டி பார்த்தீங்கன்னா வந்து சாச்சிரும். இப்போ சப்போஸ் வந்து மண்டைண்டெல்லாம் உடஞ்சி வந்து அப்படியே இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த பாறையிலேருந்து தப்பிச்சிட்டாலும்னாலும் பார்த்தீங்கன்னாலும் ஏதாவது கொண்டு போய் முள்ளுச்செடியில் சொருகிருங்க. அப்படி இல்லைனா தண்ணிக்குள்ள அமுக்கிருங்க. இது கன்ஃபார்ம் ஒன்று நடக்கக்கூடிய, இந்த உள்ளே விழுந்தா டெத்து கன்ஃபார்முங்க. அந்த மாதிரி டேஞ்சரஸான ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் 4 பேரும் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கோம். பட் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன், அதான் வந்து பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பக்கெட் வந்து பார்த்துறாதீங்க ஏறப்பு, ரொம்பவே வந்து டேஞ்சராக இருக்குது. முள் வேலி கம்பியெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியாத நம்ம ஏறி வந்துட்டோங்க. பட் பரவாயில்ல, வாங்க ஏறப்பு அப்படியே வந்து மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணலாம். ஐஆர்எஃப் இந்த பிளேஸ் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. இப்போதாங்க
எப்போ ஒவ்வொரு பிளேஸாக வந்து கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக அருமையாக தெரியுதுங்க. ஆனால் செம்ம டேஞ்சரஸுங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அவ்வளோதான், முடிஞ்சிடும். எங்கேயாவது கொண்டு போய் கல்லில் அடிச்சிருங்க. டேஞ்சரஸான ரோடு. இன்னொரு 50 கிலோமீட்டரில் ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. வாங்க ப்ரோ போகலாம். என்ஜாய் பண்ணுறாங்க அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லு. எப்போ அல்டிமேட்டாக இருங்க. பேக் ஜிப்பு வேறு முன்னேன்னு தெரில. சன்ஸ்க்ரீம் எடுத்து போட்டேங்க ஐஆர்எஃப் போட்டுட்டு பேக் ஜிப்பை முன்னமா என்னன்னே தெரில. நான் பாட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் முக்கியமான பொருள் எதுவும் இல்லை, சன்ஸ்க்ரீம் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து இதாகாதுங்க, பயம் இல்லைங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஆர்எஃப் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆகுமா, வேறு மாதிரி இருக்குமா ஐஆர்எஃப். இது வந்து என்ன, ஐயோ டக்குன்னு அந்த ஊர் வந்து டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. நாக்பூர்லேருந்து சில பேர் என்னன்னா ரைட் எடுத்து பைபாஸ் ரோட்டில் ஏறி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது, இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு யாருமே பார்த்தீங்கன்னா வந்து கவனிக்கிறதே கிடையாதுங்க. பட் நம்ம விடுவோமாங்க, உள்ளே பூந்து அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடே கிளம்புவோம். அது மாதிரி தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணுறதுக்கு. ஐயோ டாடா காமிச்சு அந்த பொண்ணு என்ன ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னே தெரியலையே. பயங்கரமாக இருந்துச்சு இல்லைங்க ஏஆர்எஃப். ஐயோ இதை சொல்லலை, ஐ மீன் அந்த இதை நான் சொன்னது என்னன்னா மீனிங் அந்த ஆறை தான் நான் பார்த்தீங்கன்னா வந்து சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏஆர்எஃப். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூட்டில் தாங்க ஏஆர்எஃப் போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜோட பேர் வந்து இங்கே பாருங்கள் போட்டிருக்கு, ஏதோ கண்ணகன் ஃப்ரிட்ஜோ இன்னும் கண்ணகன் ஃப்ரிட்ஜோ ஏதோ ஒன்று போட்டிருக்குங்க ஏஆர்எஃப். அல்டிமேட்டாக இருக்குல்லங்க. இதாங்க இந்த இதுதான். இதை பார்த்துட்டு தான் வியூ பார்க்க நல்லா இருக்கே அப்படின்ட்டு டக்குன்னு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இறங்கி போனாங்க. போயிட்டு ஃபோட்டோஸு அப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாச்சுங்க ஏஆர்எஃப். பயங்கரமாக இருந்துச்சு. எப்படா இந்த இதுக்கு போகிறோன்னு இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் இங்கே இருக்க தெரியுது, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது அந்த ஏரியாலாம். உடவா செய்வோம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா பூந்து விளாண்டுற மாட்டோமா ஏஆர்எஃப். அல்டிமேட்டுங்க. ஆனால் எப்போ லடாக் ரைடு போகிறதுக்குள்ள என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே பார்த்துடலாம் போலங்க. இதை விட்டுட்டு நிறைய பேர் என்னடான்னா ட்ராவலே பண்ணாமல் சுற்றிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை அனுபவிச்சு பழகணுங்க ஏஆர்எஃப். கொடுக்கறது வந்து ஒரு லைஃப் தான், அடுத்து ஒரு ஜென்மன்னு ஒன்று இருக்குதா என்னன்னே வந்து தெரியலை. இப்போ அப்படி இருந்துச்சுனாலும் நம்ம எதுவாக பிறப்போன்னு வேற அது வந்து தெரில. அப்படி பிறந்தாலும் எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருப்போம். அடுத்த ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்கும்னே தெரியாதுங்க ஏஆர்எஃப். ஒருவேளை இந்த மாதிரி சுற்றி பார்க்குறதெல்லாம் வந்து அது என்ன டெலிபோர்ட்டா அது மாதிரி வந்து பார்த்துட்டு போயிடுவாங்களோ. கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பாங்கப்பா. மனுஷனோட மைண்டே ஒரு மைண்டு தாங்க. ஆனால் அதை வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாடு. ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சேப்பு பெயிண்ட் அடிச்சு போட்டு வச்சுருக்காங்க ஏஆர்எஃப். ஹில் ஸ்டேஷன் ஆரம்பிக்க போதுங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் ஆரம்பிச்சிருங்க. 10 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 50 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நாங்கள் ஏஆர்எஃப். 2 பக்கமும் வந்து மலை தான் இருக்குமா, நடுவில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ரோடு போகுமா. அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஏஆர்எஃப் அப்படியே தொடர்ந்து மோட்டோ விளாகல அப்போ சந்திக்கலாம். ஆக்சுவலி ஏஆர்எஃப் பார்த்தீங்கன்னா வந்து சரியான மழை வந்துருச்சு. பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க அப்படியே பின்னாடி நிப்பாட்டி போட்டு ஒரு தாபால பார்த்தீங்கன்னா வந்து படுத்துட்டு மொபைலுக்கெல்லாம் சார்ஜ் போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஊரும் இல்லையே, நாசாபூர். இங்கே என்ன ப்ரோ, நர்சாபுர்ன்ற ஒரு பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏஆர்எஃப் போகிறோங்க. இங்கே எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் சம்திங் வருங்க. அவ்வளோதாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்பாக 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்துடும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குங்க சேனலில், கண்டிப்பாக இருக்கும். நான் முயற்சி பண்ணுறேன். எனக்காண்டி பார்த்தீங்கன்னா என்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஓகேங்க, இந்த சீரிஸை பயங்கரமாக கொண்டு போகலாம், வாங்க சேர்ந்து போகலாம்.